நார்சிஸ்டிக் எனேபிளர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர் ஒரு நார்சிஸ்ட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக்கி மற்றவங்களை டெஸ்ட்ராய் பண்ண வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நார்சிஸ்டிக் எனேபிளரால் நார்சிஸ்ட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 38 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட ஒரு டாக்ஸிக் பீப்புள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், இப்போ இருந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த ஓல்ட் சீரீஸ், அதாவது பார்ட் 1லேருந்து பார்ட் 37 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க ஒரு நார்சிஸ்ட் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஸோ அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீப்புளோட பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். பட் இருந்தாலுமே ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட ஒரு செஷன் எடுத்து அவங்க உண்மையிலேயே நார்சிஸ்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நார்சிஸ்ட் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நார்சிஸ்டிக் எனேபிளர். ஸோ இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர் அப்படின்றவங்க யார்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1லேருந்து பார்ட் 37 வரைக்கும் இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர் அப்படின்றவங்க இந்த நார்சிஸ்ட்டை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த நார்சிஸ்டிக் எனேபிளரால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆவாங்க. ஸோ எப்போவுமே நார்சிஸ்ட் சுற்றி ஒரு 2 பேர் கண்டிப்பாக நார்சிஸ்ட் வச்சுப்பாங்க. ஒன்று நார்சிஸ்டிக் எனேபிளர், இன்னொன்று வந்து ஃப்ளையிங் மங்கி. இந்த ஃப்ளையிங் மங்கியை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நார்சிஸ்டிக் எனேபிளர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர்னா யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நார்சிஸ்ட்டை வந்து நார்சிஸ்ட்னு தெரிஞ்சும் தே சூஸ் நார்சிஸ்ட். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குல்ல? அதாவது ஒரு டாக்ஸிக் பீப்புள் தெரிஞ்சும் அவங்க கூட போய் இருப்பாங்க. ஸோ அதுதான் நார்சிஸ்டிக் எனேபிளர். அதாவது இவங்க வந்து அவங்கள வந்து டாக்ஸிக் பீப்புளாக ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சொசைட்டிக்காக, சப்போஸ் இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொசைட்டிக்காக, குழந்தைங்களுக்காக நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லி போய் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இந்த நார்சிஸ்ட் பீப்புள் அவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹெல்ப் பண்ணியிருக்கிறனால ஓகே, அவங்க தப்பு செஞ்சாலும் இவங்க வந்து கூட போய் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் எனேபிளர். இவங்க தான் நார்சிஸ்டிக் எனேபிளர். ஸோ இவங்க நார்சிஸ்ட் கூட இருக்கிறனால இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களா, ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் கூட இருந்துகிட்டே அதை வந்து கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியாது. ஸோ அதுவும் நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு அவங்க வந்து ஒரு கிராண்டியாசிட்டியில் ஒரு செல்ஃப் என்டைட்டில்டாக பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்லாமல் அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் அவங்க இன்னும் அதிகமான நார்சிசம் டெவலப் பண்ணி இன்னும் அப்கிரேட் ஆகிட்டே இருப்பாங்க. நிறையா பேரோட லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே நார்சிஸ்ட் வந்து இந்த நார்சிஸ்ட் எனேபிளரை சூஸ் பண்ணுவாங்க. இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர் வந்து பார்த்திங்கன்னா யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அவங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு ரியல் டைம் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒருத்தங்க என்கிட்ட ஷேர் பண்ணது, ஒரு நார்சிஸ்டிக் டிசார்டரால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, உண்மையிலே அது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது நடக்குது. ஸோ அந்த பொண்ணு இன்னொரு பையனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு உண்மையிலே நார்சிஸ்ட்ன்றது தெரியாமல் இருக்கான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த பொண்ணு பண்ணக்கூடிய எல்லா தப்பையுமே அந்த பொண்ணுடைய அம்மா, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கிடையாது, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி அந்த பொண்ணு சைக்கோத்தனம் பண்ணாலுமே அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்படின்ற போது இப்போ அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு இந்த அம்மா தான் நார்சிஸ்டிக் எனேபிளர். அவங்க இதை ஏன் பண்ணுறாங்க? தன்னுடைய பொண்ணு அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் மேக்ஸிமம் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே அந்த குழந்தை பண்ணுறது தப்பு அப்படின்றத எடுத்து சொல்லாமல் அந்த கூடயே இருக்காங்க. அது காரணம் நம்ம தப்புன்னு சொன்னால் அவள் வந்து கோச்சிட்டு நம்மளை விட்டு போயிடுவாளோ இல்லைனா ஹர்ட் ஆகலோ நினச்சி தான் குழந்தை அப்படின்றதுனால அவங்க அதை எடுக்கிறாங்க. இல்லை அப்படின்னா தெரிஞ்சு கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க நினைக்கிறாங்க. மேபி அவங்களுக்கும் ஒரு நீட் இருக்கலாம், அந்த பொண்ணை விட்டா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக இருக்காங்க.
அவங்க இருக்கும்போது இந்த நார்சிஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக, அதாவது இந்த பொண்ணு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா எதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்ல, நான் என்ன தப்பு பண்ணாலுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் என் கூட இருக்காங்க அப்படின்றது தான். இது வந்து எப்போவுமே ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட அந்த டைனமிக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் எல்லா நார்சிஸ்ட் கூடயுமே இருப்பாங்க. ஈவன் அந்த நார்சிஸ்டிக் எனேபிளராக நீங்கள் கூட இருக்கலாம். ஸோ நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒருத்தங்களை நார்சிஸ்ட்னு ரெகக்னைஸ் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் திருத்தணும், இல்லைனா வந்து அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் தான். அது அவங்கள இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் ஆக்கி அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க, பயம் இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு சில பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது வந்து நார்சிஸ்டிக் பற்றி கிடையாது, ஒரு டாக்ஸிக்கான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அது இன்னும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் அண்டு ரொம்ப வல்லவர், சம திறமையானவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா துரியோதன் கூட போய் நிற்பார். ஏன் துரியோதன் கூட போய் நிற்கிறாருன்னா, என்னதான் துரியோதனன் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த சைடு, அதாவது பஞ்ச பாண்டவர்கள் அவருடைய தம்பிகள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே துரியோதனன் வந்து ஒரு டைமில் வந்து கர்ணனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுருப்பான். இப்போது கர்ணனுக்கு தெரியும் துரியோதனன் பண்ணுறதுலாம் தப்புன்னு தெரிஞ்சாலும் அவனை எந்த விதத்துலையும் எதிர்த்து கேள்வி கேட்காம அவன் கூட போய் என்னாலும் நான் அவன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்பார். ஸோ அதுதான் ஓகேவா. இது வந்து அதாவது அவன் வந்து ஒரு டாக்ஸிக்கான பர்சன் தெரிஞ்சும் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணும்போது துரியோதனன் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா கர்ணனே என் கூட இருக்கான் அப்படின்றது தான். இப்போது நிறையா ப்ளே பாய் இல்லை ப்ளே கேர்ள் இவங்க எல்லாருமே நிறையா பேருடைய லைஃப்பில் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும். அதாவது ஒரு ப்ளே பாய்க்கும் நிறையா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ப்ளே கேர்ள்ஸ்க்கு நிறையா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ப்ளே கேர்ள்ஸ் வந்து நிறையா பசங்களோட லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, இந்த ப்ளே பாய்ஸ் வந்து நிறையா பொண்ணுங்களோட லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நார்சிஸ்டிக் டெண்டன்சி இருக்கும். இவங்களாம் டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க தெரிஞ்சும் அந்த ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுவான், சப்போர்ட் பண்ணுவான். அதுக்கு ரீசன் கேட்டால் என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என்ன பர்சனலாக பண்ணுறான், அவன் ஒரு பிளே பாயா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி போய் சப்போர்ட் பண்ணுவான். அது சப்போர்ட் பண்ண அந்த ப்ளே பாய்க்கு வந்து ஓகே நமக்கு என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க யாருமே நம்மளை கொஸ்டின் கேட்கல, அப்போ நம்ம வந்து பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ற ஒரு நார்சிசம் அதிகமாகிட்டே போகும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஈவன் நீங்கள் கர்ணனாக இருந்தாலும் ஒரு கெட்டவர் கூட போய் நின்னீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் மகாபாரதத்திலே பார்த்துருப்பீங்க. அதாவது எப்போவுமே தர்மத்து சைடு, நல்லது சைடு நிற்கணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நார்சிசம் டெண்டன்சி இருக்குது, ஒரு ப்ளே பாயாக ஒரு பொண்ணோட லைஃப்பில், நிறையா பொண்ணுங்களோட லைஃப்பில் விளையாடி கெடுக்கிறாரு அப்படின்னா நான் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி போய் நிற்கக்கூடாது, நீங்கள் நல்லது சைடு தான் நிற்கணும். எப்போ நீங்கள் நல்லவங்க சைடு நிற்கிறீங்களோ அப்போ இந்த நார்சிசம் அப்படின்ற விஷயம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ உலகத்தில் நிறையா நார்சிசம் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கான காரணம் இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர் தான். நான் திரும்ப நிறையா பேர்கிட்ட சொல்வேன், இப்போ ஒருத்தங்க ஒய்ஃபா இல்லை ஹஸ்பண்டா இல்லை உங்கள் குழந்தைகளா இல்லை அவங்க அம்மா அப்பாவா, இந்த மாதிரி ஏதோ பிளட் ரிலேட்டிவாக நிறைய நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருப்பாங்க. அவங்கள வந்து தெரியும் இவங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு, ஆனால் அவங்கள விட்டுட்டு என்னால் போக முடியாது, ஏன்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம அவங்க கூட இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அவங்க ஒரு டாக்ஸிக் பீப்புள்னு தெரிஞ்சும் அவங்க கூட இருக்க அவங்களுடைய நார்சிசம் அதிகமாகிட்டே தான் போகும். எப்போவுமே நார்சிசம் கம்மியாகாது. ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி கிட்ட நீங்கள் அவங்க கேஜ் ஆக அவங்க அதிகமான நார்சிசமை எக்ஸிபிட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான காரணம் நார்சிஸ்டிக் எனேபிளர். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்சிஸ்ட் வந்து நிறையா ஃப்ளையிங் மங்கியை பீரியாடிக்காக சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளையிங் மங்கீஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நார்சிஸ்டிக் எனேபிளர் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒருத்தரை சூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பீரியாடிக்காக மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினச்சி பாருங்களா, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு நார்சிஸ்டாக இருக்கான், அவனுடைய அம்மா இல்லைன்னா அவங்க அப்பா வந்து ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வேறு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க அம்மா அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சும் அவங்க பண்ணுவாங்க. அதாவது நிறையா ரிலேஷன்ஷிப்லேருந்து நிறையா பேர் லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும். நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணுறா, அவங்க பையன் பண்ணுறான்னு சொன்னாலுமே அவங்க பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சும் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக இருக்காங்க. கேட்டால் என்னுடைய பொண்ணு அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் எல்லாமே என்னால் இருக்க முடியாது, இவங்க பையன் இவன் எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர். இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர்னால மட்டும்தான் ஒரு நார்சிஸ்ட் வந்து பவர்ஃபுல்லாக ஆகுறாங்க, அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. எப்போ இந்த நார்சிஸ்டிக் எனேபிளர் இல்லாமல் அவங்க லைஃப்பில் போகிறாங்களோ ஒரு நார்சிஸ்ட் வந்து அப்போ தான் லைஃபோட ரியாலிட்டியை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கரெக்டுன்னு சொல்கிற ஒரு பர்சனாலிட்டி இல்லை,
இவங்களோட ஈகோவை, இவங்களுடைய அந்த என்டைட்டில்மெண்ட்டை, இவங்களுடைய கிராண்டியாசிட்டியை அப்படியே மேலே தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளர் இவங்க கூட இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் அகைன் நம்ம மகாபாரதத்துக்கே போகலாமே. சப்போஸ் துரியோதனன் கூட கர்ணன் இல்லைன்னா நினச்சி பாருங்க, கர்ணன் அவ்வளோ வலிமையானவன், திறமையானவன், தெரிஞ்சும் நான் கூட இருக்கான் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரென்த் அவனுக்கு. அவன் இல்லைன்னா, கர்ணர் இல்லை அப்படின்னா துரியோதனன் எப்படி இருந்திருக்கும் வாரில், இன்னும் கொஞ்சம் கீழே போயிருப்பாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நார்சிஸ்டிக் எனேபிளராக இருக்காதீங்க. நீங்கள் இருக்க அது உங்களை மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பேரை பாதிக்கும். ஏன்னா நார்சிஸ்டிக் டெண்டன்சி அவங்களுக்கு அவங்க அதிகமாக எக்ஸிபிட் பண்ணி இந்த சொசைட்டியில் நிறையா பேரை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும், உங்கள் பிளட் ரிலேட்டிவாக இருந்தாலும், நீங்கள் ஒருத்தங்களை நார்சிஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஒன்று அவங்கள இக்னோர் பண்ணுங்கள், இல்லைனா அவங்களுக்கு அப்போஸ் பண்ணிடுங்க. என்றைக்குமே சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்காக, சொசைட்டிக்காக அப்படி இல்லை இவங்க எனக்காக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா கடைசியில் நீங்களும் அதே நார்சிஸ்டிக் என்ன கர்மா இருக்கோ அதை தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நார்சிஸ்டிக் சீரிஸ் பற்றி நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய சைக்காலஜிக்கலான ப்ரூஃப், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 37 வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது எல்லா வீடியோஸும் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல கண்டென்ட் நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.